தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஸ்ரீகாந்த். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை தொடர்ச்சியாக பெய்ய இருக்கிறது? குறிப்பிட்டு சொல்லணும்னா பாண்டிச்சேரியிலிருந்து வேதாரண்யம், அதாவது டெல்டா நாகப்பட்டினம் மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கு நம்ம பரவலா கனமழையை எதிர்பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ராடாரை பார்த்தோம்னா இப்பவே டெல்டாக்கு கரைக்கு அப்பால ஒரு வலுவான மழை மேகங்கள் ஒரு குவியல் நகர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அது அடுத்த ஓரிரு மணி நேரத்திற்குள் சிதம்பரம் மற்றும் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் கனமழை கொடுக்கக்கூடும் எதிர்பார்க்கலாம். இன்று பெரும்பாலும் அந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அது படிப்படியாக உள் மாவட்டங்கள்ல திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்ட பகுதிகளில் அதுக்கப்புறம் மழை கொடுக்கும். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் கனமழை காரணமாக செங்கல்பட்டில் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஸ்ரீகாந்த், இந்த கனமழை அப்படின்றது எந்த அளவிற்கான மழை? இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும், தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழை அப்படின்றதுக்கான ரெட் அலர்ட் விடுத்தாங்க. அப்போ அவங்க குறிப்பிட்டது ரெட் அலர்ட் அப்படின்னாலே குறிப்பிட்ட சென்டிமீட்டருக்கு அதிகமாக பெய்யும், அது எவ்வளவு அப்படின்னு குறிப்பிட முடியாது அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு பதில் அரசு தரப்புலையும் சொல்லப்பட்டது. இப்போ இந்த மாவட்டங்களில் கனமழை அப்படின்றது எந்த அளவுக்கானது? நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்கும் அளவுக்கு இந்த மழை இருக்குமா? அதாவது பாத்தீங்கன்னா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நேற்றே பல இடங்கள்ல பலத்த மழை நம்ம பார்த்துருக்கோம், கனமழை பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாகப்பட்டினத்துல 17 சென்டிமீட்டர் மழை இன்று காலை வரை பதிவாகி இருக்குது. சிதம்பரம், திருவாரூர் போன்ற சில பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகி இருக்கு. இன்று அதே பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதனால இன்று பெய்யக்கூடிய அந்த மழை சில இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதற்கான சூழலை ஏற்படுத்தும். ஏன்னா நேற்று பெய்த மழை வடிவதற்கு சற்று நேரம் எடுக்கும். அதே போல தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்துல நீர் வடிவதற்கு நேரமாகும். அதனால இந்த இடங்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா டெல்டா பகுதியில் சில இடங்கள்ல நீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா நகர் பகுதியில் அந்த இடங்கள்ல நம்ம நீர் தேங்கக்கூடிய சூழலை பார்க்கலாம். நம்ம ஸ்ரீகாந்த், ஜனவரி மாதத்தில் கனமழை என்பது இயல்பான ஒன்றுதானா இந்த பகுதிகளில்? அதாவது தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலையும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஆனா கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தோம்னா 2020, 21, 22, 23 கிட்டத்தட்ட 3-4 வருஷங்களாவே நம்ம ஜனவரியில ஒரு பெருமழை நிகழ்வு, அதாவது பலத்த மழை நிகழ்வு நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இதுவும் பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிகழ்வு குறிப்பிட்டு சொல்லணும்னா கீழ்நிலை கிழக்கத்திய காற்றும் மேல்நிலை மேற்கத்திய காற்றின் ஊடுருவல் காரணமாக நம்ம இந்த மழை நிகழ்வு நடக்குது. அது என்ன ஆகும்னா மேற்கத்திய காற்று வரும்போது, அந்த ஊடுருவல் வரும்போது சாதாரணமா கிழக்கத்திய காற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய மழை பகுதிகள் இன்னும் சற்று வடக்கு நோக்கி நகரும். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சென்னை போன்ற பகுதிகளில் ஜனவரி மாதம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் சாதாரணமா இல்லாத பட்சத்திலும் இந்த மேற்கத்திய காற்றின் ஊடுருவல் காரணமாக மழையின் தன்மை சற்று வடக்காக நகரும். அதுதான் நம்ம இந்த முறை பார்த்திருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படி இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா இன்று நேற்றே சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மிதமான மழை தான் பார்த்தோம். சில சமயங்கள்ல மழையின் வலு சற்று வலுவாக கனமாக இருந்தது. அதே நிலைதான் இன்னைக்கு பெரும்பாலும் இன்று பகல் பொழுதுல நம்ம லேசானது மிதமான மழை பார்க்கலாம். தொடர்ந்து விட்டு சில சமயங்கள்ல மழையின் வலு சற்று கனமாக இருக்கும். இன்று மாலை இரவு மேல மழையின் தாக்கம் பெரும்பாலும் குறைஞ்சிடும். நாளையிலிருந்து வறண்ட வானிலை நம்ம எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல மழை அடுத்த சில நாட்களுக்கு தொடருமா? டெல்டா மற்றும் தென் தமிழகத்துல அடுத்து தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12-13ஆம் தேதி வரைக்கும் மழை நம்ம எதிர்பார்க்கலாம். கடலோர டெல்டா பகுதிகள், அதாவது கடலூர்ல இருந்து டெல்டா மாவட்டத்தின் வடகடலோர பகுதிகள் வரைக்கும் நாளைக்கு புதன்கிழமை வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். அது கூட அங்கேயும் படிப்படியாக மழை குறைய ஆரம்பிச்சோம். தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வியாழன், வெள்ளி வரை மழை தொடரக்கூடிய சாத்தியம். தற்போது 29 மாவட்டங்களில் 3 மணி நேரம் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 29 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 29 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை, அதாவது அடுத்த 3 மணி நேரம் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஸ்ரீகாந்த், தற்போது 29 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரவலான மழைக்கான காரணம்? நான் சொன்ன மாதிரி, அதாவது ஒரு ட்ரஃப் ஆஃப் ஈஸ்டர்லிஸ், அதாவது கீழ்நிலை தாழ்வு பகுதிக்கு கொஞ்சம் வலு குறைந்த நிலை ஒன்று வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் நீடிச்சுட்டு வருது. அதாவது இலங்கை கரைக்கு அப்பால் அந்த ட்ரஃப் ஆஃப் ஈஸ்டர்லிஸ் வந்து கிழக்கிலிருந்து உங்களுக்கு வந்து ஈரப்பதத்தை செலுத்தி வருவதனால இந்த மழை நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மேல்நிலை மேற்கத்திய காற்றின் ஊடுருவல் இருக்கிறதுனால மழையின் தன்மை சற்று மிகைப்படுகிறது. சாதாரண ஒரு வெறும் கிழக்கத்திய காற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய மழை இந்த மேற்கத்திய காற்றின் ஊடுருவல் வரும்போது மிகைப்படுத்தப்படுகிறது. அதனால வந்து மழையின் தன்மை அதிகரிக்கிறது, அதோட வலுவும் அதிகரிக்கிறது. இந்த நிகழ்வு பெரும்பாலும் அந்த காரணத்தினாலதான் வந்து நம்ம இந்த மழை நிகழ்வை பார்த்துட்டு வரோம். முன்பாக சென்னையில் உள்ள மழை குறித்து மற்றொரு தனியார் வானிலை ஆர்வலர் குறிப்பிடும் போது அதிகமான மழை இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதாவது மில்லிமீட்டர் கணக்குகளை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் அந்த அளவுக்கான மழை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுமா? 75 மில்லிமீட்டர்ல இருந்து 150 மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும்னு குறிப்பிட்டிருந்தார். சென்னையில இப்ப இருக்கக்கூடிய இந்த மழையை பார்க்கும்போது அந்த அளவிற்கு மழை இல்லை என்று பார்க்கலாமா? அதாவது நேற்று காலை முதல் பரவலா பல இடங்கள்ல 5-6 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருக்கிறது. சில இடங்கள்ல 7-8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகி இருக்கிறது. இன்னும் ஒரு 24 மணி நேரம்ல வந்து ஒரு 2-3 சென்டிமீட்டர் குறையாம நம்ம பார்க்கலாம் பரவலா பல இடங்கள்ல. ஆனா இந்த மேற்கத்திய காற்றின் ஊடுருவல் இருக்கும்போது மழை பெய்யக்கூடிய பகுதிகள் வந்து சில சமயங்கள்ல கணினி படிவங்கள் கணிக்கின்ற இடங்களுக்கு சற்று வடக்காகவோ சற்று தெற்காகவோ ஏற்படக்கூடும். நேற்று நம்ம பார்த்த நிகழ்வு அதுதான். அதாவது பெரும்பாலும் வானிலை கணினி படிவங்கள் வந்து வடகடலோர பகுதிகளில் பெருமழை கனத்த மழைக்கான சாத்தியக்குள் இருக்கிறதா காட்டினாலும் வந்து நம்ம நிகழ்கால அடிப்படையில பார்த்தோம்னா அது புதுவைக்கும் டெல்டா பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அதிக மழையை கொடுத்துச்சு. இது வந்து சில சமயங்கள்ல இந்த வெறும் கிழக்கத்திய காற்று காரணமாக மட்டும் மழை பெய்யும் போது பெரும்பாலும் வானிலை படிவங்கள் இந்த எந்த இடத்துல அதிக மழை பெய்யுங்கிறத வந்து ஓரளவுக்கு நல்லாவே கணிச்சிடும். இந்த மேற்கத்திய காற்றின் ஊடுருவல் இருக்கும்போது சில சமயங்கள்ல அது வந்து மேலேயோ கீழே நடக்கும். நேற்று அந்த நிகழ்வு நடந்தது வந்து வானிலை படிவங்கள் எதிர்பார்த்ததை விட தெற்காக நடந்தது. அதனாலதான் வந்து உங்களுக்கு பெருமழை வந்து டெல்டா மற்றும் பாண்டிச்சேரி இடைப்பட்ட பகுதியில் நடந்துச்சு. சென்னை பொறுத்த வரைக்கும் அந்த 7-8 சென்டிமீட்டர் நாளை காலை வரை நம்ம 2 நாள் மழையின் அளவு எடுப்போம்னா கிட்டத்தட்ட அந்த அளவு வரலாம். இணைப்பில் வந்து பதில் அளித்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த்.